ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வெனிகா வாய்ஸ். இன்னைக்கு நம்ம ப்ளூ பிளிட்டட் ஸ்கர்ட்ன்ற ஒரு மூவியை தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க படத்தோட கதைக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. அப்படியே தண்ணிக்குள்ள மூழ்கி போய் அதுக்குள்ளேயே உட்காந்து நீச்சல் அடிச்சிட்டு இருக்கா. இப்ப அப்படியே ஒரு ஸ்கூல்ல காமிக்கிறாங்க. அதுல நம்ம ஹீரோயினா தனியா பாஸ்கெட் பால் ஆடிட்டு இருக்கா. அந்த பிளேஸுக்கு குரூப் ஆஃப் பசங்க வந்து ஹீரோயின் கிட்ட வாயை ஒன்னு ஆடலான்னு சொல்லிட்டு அவ மண்டை மேல எல்லாம் பால் அடிச்சு அவளை ரொம்பவே ரேகிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினா சோகமா அங்கிருந்து கிளம்பி போறா. அந்த கேங்லயே தான் நம்ம ஹீரோவும் இருப்பான். அவனா ஹீரோயினையே திரும்பி பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் எல்லாருமே ஃப்ளோர் அதுன்னு சொல்லி கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ கேங்கும் அங்க வருது. அதுல ஒருத்தனா ஹீரோயினை பார்த்துட்டு அங்க இருக்கா பாருன்னு சொல்லிட்டு சிக்னல் காமிக்கிறான். ஹீரோயினும் கிளீன் பண்ணிட்டு இருக்கா. அந்த பயலா இப்ப அவளை என்ன பண்றேன் பாருன்னு சொல்லிட்டு அவ கிட்ட போயிட்டு அவளோட ஸ்கர்ட் இழுத்துட்டு இருக்கான். ஹீரோனுக்கு செம்ம காண்டாயிடுது. எட்டி ஒரே உதவுறா. ஆனா அவனை உதைக்கிறதுக்கு பதிலா நம்ம ஹீரோவை உதஞ்சு விட்டுறா. ஹீரோ போய் பொத்துன்னு கீழே விழுக்கிறான். எல்லாருமே ஆவுன்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. ஹீரோக்கு ரத்தம் வேற வர ஆரம்பிச்சிடுது. பிரின்சிபல் அங்க வந்து இங்க என்ன சத்தம்னு சொல்லி கத்திட்டு இருக்காரு. எல்லாருமே அங்கிருந்து தெரிச்சு ஓடிடுறாங்க. ஹீரோயின் கூட ஒரு சாரி கூட கேட்காம அங்கிருந்து போயிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோயினா பஸ் ஸ்டாப்ல ஹெட்செட் போட்டு சாங் கேட்டுட்டு இருக்கும் போது அதே பஸ் ஸ்டாப்புக்கு தான் நம்ம ஹீரோவும் வரான். ஆனா ஹீரோவா ஹீரோயினே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கான். பஸ்ஸும் வருது. எல்லாருமே முட்டி மோதி ஏறிக்கிறாங்க. பஸ் ஓட்ட சொன்னா பைபிள ஏதோ ரோலர் கோஸ்டர் ரைடு போற மாதிரி சர்ரு சருன்னு அங்கிட்டு இங்கிட்டுமா போயிட்டு இருக்கு. எல்லாருமே பேலன்ஸ் இல்லாம அங்கிட்டும் இங்கிட்டுமா போயிட்டு வராங்க. லாஸ்ட்ல சட்டுன்னு பிரேக்கப் போட ஹீரோயினா பட்டுன்னு போய் கீழே விழுந்துடுறா. அதுக்கப்புறம் தான் பார்த்தா ஹீரோயினா ஹீரோட ஷர்ட்டையே கிழிச்சு விட்டுறா. ஹீரோயினா ஆத்தாடி மாட்டினா செத்தமேன்னு சொல்லிட்டு அவளோட ஸ்டாப் தான் வந்திருக்கும். ஹீரோயினா குடுகுடுன்னு இறங்கி ஓடிடுறா. ஹீரோவும் அவ பின்னாடியே இறங்கிக்கிறான். ஹீரோயினா நிக்காம வேகமா ஓடி போயிடுறா. ஹீரோ சிரிச்சுக்கிட்டே அவ பின்னாடியே போயிட்டு இருக்கான். ஹீரோனோட திங்ஸ் எல்லாத்தையுமே கீழே தூக்கி போட்டிருப்பாங்க. ஹீரோயின் அது எல்லாத்தையுமே எடுத்துட்டு மேல போறா. ஹீரோயின் விண்டோல இருக்க அவ செடிக்கு தண்ணி விட்டுட்டு இருக்கா. ஹீரோவும் அவன் கையில அடிப்பட்ட காயத்துக்கு பிளாஸ்டர் போட்டுக்கிட்டே அப்படியே விண்டோல வந்து கேஷுவலா திரும்பி பாக்குறான். அப்பதான் தெரியுது ஹீரோயின் ஹீரோட வீட்டுக்கு ஆப்போசிட்ல தான் இருக்கா. ஹீரோ அவளையே பேன்னு பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயின் அப்படியே சோகமா நின்னுட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோவா ஹீரோயின் பிச்சை அந்த ஷர்ட்டை உட்காந்து ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த பிரின்சிபல் அங்க வந்து ஹீரோவா சாப்பிட கூப்பிடுறாரு. அவர் தான் ஹீரோட அப்பா. ஆனா ஹீரோவா ஷர்ட் எல்லாம் மாத்திட்டு அங்க இருந்து கோவமா கிளம்பி போயிடுறான். நெக்ஸ்ட் டே ஹீரோயின் சைக்கிள்ல ஒரு ஷாப்புக்கு வரா. அங்க ஒரு டாக் இருக்கும். ஹீரோயின் அதுக்காண்டி பிஸ்கெட் எல்லாம் வாங்கி அதுக்கு போட்டு அது கூட உட்காந்து கொஞ்சி கொலாவிட்டு இருக்கா. கரெக்டா அங்க ஹீரோவும் வரான். அவளை பார்த்துட்டு அவகிட்ட பேச்சு கொடுக்க ஹீரோயினா அவனை கண்டுக்கவே மாட்டேங்கிறா. ஹீரோ அவ பக்கத்துல வந்து உட்கார்றான். ஹீரோயினும் அந்த பிளாஸ்டரை நோட் பண்றா. அதுக்கப்புறம் ஹீரோ அவகிட்ட உன்னோட அம்மா ஏன் இப்படி கத்திட்டு இருக்காங்க, அவங்க சவுண்ட் மட்டும் தான் கேக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினா அவங்க என்னோட அம்மா இல்லன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. ஹீரோனோட ஆன்ட்டி தான் அவங்க. ஹீரோனோட ஆன்ட்டி அங்கிள் 3 பேருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோனோட ஆன்ட்டியா ஒரு ரிசிப்ட கொடுத்து இது உன்னோட அப்பா உனக்காண்டி மணி அனுப்பியிருக்காருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோனோட ஆன்ட்டியா ஏன் என்ன பார்த்தா திருடி மாதிரி இருக்கா, உன்னோட பேர்ல அனுப்பியிருக்காங்க, என் பேர்ல போட்டா ஆகாதான்னு சொல்லிட்டு வேணுக்குன்னே வம்பிழுக்கிறாங்க. ஹீரோயினா அந்த மணியை நான் உங்களுக்கே எடுத்து வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ள போயிடுறா. அதுக்குமே அந்த ஆன்ட்டி சும்மா இல்லாம கத்திக்கிட்டே இருக்காங்க. அந்த ஆன்ட்டிக்கு சும்மா நோய் நோய் நோய்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்கிறது தான் பொழப்பு போல இருக்கு. ஆனா ஹீரோயினா அதை எதையுமே கண்டுக்காமலே உட்கார்ந்துருக்கா. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் அவளோட கிளாஸ் ரூமுக்கு வரா. அங்க எல்லாருமே அவளை ஒரு மாதிரியே பாக்குறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோனோட நோட் புக்ல நிறைய பேர் அவளை திட்டி எழுதி வச்சிருக்காங்க. ஹீரோயின் அதை கசக்கி குப்பையில தூக்கி போட போறா. ஆனா அவளோட சீட்ல கூட ஏதோ ஒட்டி வச்சிருப்பாங்க. ஹீரோயின் என்னன்னு வந்து பார்த்தா அதுல பவுல்கமா ஒட்டி வச்சிருப்பாங்க. ஹீரோயின் அவளோட ஸ்கர்ட்டை வாஷ் பண்ணிட்டு இருக்கா. அங்க இருக்க எல்லாருமே இவ தானே ஹீரோவை எட்டி உதஞ்சவான்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. கரெக்டா ஹீரோவும் அங்க வரான். ஹீரோவா அவனோட அப்பா அங்க இருக்கத பார்த்துட்டு வேகமா வந்து ஹீரோயினை வந்து ஹக் பண்ணிடுறான். அங்க இருக்க எல்லாருமே கத்திட்டு இருக்காங்க. ஹீரோயினா அவனை தள்ளி விட்டுட்டு அங்கிருந்து ஓடி போயிடுறா. பிரின்சிபலா எல்லாருமே பிடிச்சி கத்தி விட்டோன்னு எல்லாருமே அங்கிருந்து ஓடி போயிடுறாங்க. கிளாஸ் முடிஞ்ச பிறகு ஹீரோவா வேக வேகமா ஹீரோனை பாக்குறதுக்காண்டியே ஓடி வரான். அவ கிளாஸ் ரூம்ல இருக்கிறத பார்த்துட்டு
மறுபடியுமே வேகமா ஓடி போய் அவளுக்கு முன்னாடியே பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுட்டு இருக்கான். அன்னைக்கு ஹீரோயின் சைக்கிள்ல வந்திருப்பா. அது மட்டும் இல்லாம மணி எடுக்கிறதுக்காண்டி அவ வேற சைட்ல போயிடுறா. இது எதுவுமே தெரியாம ஹீரோ அவ வருவான்னு சொல்லிட்டு எல்லா பஸ்ஸையுமே விட்டுட்டு அவளுக்காண்டி அந்த பஸ் ஸ்டாப்லயே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் அவளோட வீட்டுக்கு வரா. அகைன் ஹீரோனோட திங்ஸ் பொம்மைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கீழே தூக்கி போட்டிருப்பாங்க. ஹீரோயின் அது எல்லாத்தையுமே எடுத்துட்டு இருக்கப்போ அங்க ஹீரோ வந்து அவளை பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயினா அந்த மணியா அந்த டேபிள் மேல வச்சுட்டு அவளோட ரூமுக்குள்ள போயிட்டு அந்த பொம்மைய துவச்சு காய போட்டுட்டு அதுக்கப்புறம் அவளோட ரூமை லாக் பண்ணிடுறா. அவளோட ஆன்ட்டியா இப்ப எதுக்கு நீ ரூமை க்ளோஸ் பண்ணி வைக்கிறான்னு சொல்லிட்டு அதுக்குமே ஒரு ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணி அவளை செம்மையா கத்திட்டு இருக்காங்க. ஹீரோனோட ஆன்ட்டி கத்துறது ஹீரோட வீட்டுக்கே கேக்குது. அவ்வளோ சத்தமா கத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோனோட அம்மாக்கு கால் பண்ணி ஹீரோயினை பத்தி வண்டியா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் சோகமா இருக்கத ஹீரோ விண்டோ வழியா பார்த்துட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே ஹீரோயின் அவளோட டாக கூட்டிட்டு சைக்கிளை ஓட்டிட்டு ஒரு பிளேஸுக்கு போறா. அந்த பிளேஸ்ல ஹீரோயினா பேனு கத்தி அவளோட ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையுமே தீர்த்துக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் அவளோட ஸ்கூலுக்கு வந்து விளையாடிட்டு இருக்கா. எல்லாருமே தீவிரமா எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின் மட்டும் நல்லா ஜாலியா விளையாடிட்டு இருக்கா. அவங்க ஸ்டாஃபா ஹீரோயினை பார்த்து செம்மையா கத்திட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே ஹீரோவும் விண்டோவால பார்த்துட்டு இருக்கான். அவங்களா ஹீரோயினை பார்த்து நீ எக்ஸாம் எழுதாம இங்க என்ன விளையாடிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயினை வண்டியா திட்டிட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வரா. அவளோட ஆன்ட்டியா எக்ஸாம் எழுதாம எங்க போன, இந்த வயசுலயே உனக்கு காதல் கீதல் ஏதாச்சும் வந்துடுச்சா என்னன்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி செம்மையா திட்டிட்டு இருக்காங்க. ஹீரோயின் எதுவுமே கண்டுக்காம உள்ள போயிடுறா. அவங்களா உன் அப்பே மாதிரி தானே நீயும் இருப்பேன்னு சொல்ல ஹீரோயினுக்கா செம்ம காண்டாயிடுது. ஹீரோயினா அவங்கள பார்த்து வாய மூடுங்கன்னு சொல்லிட்டு செம்ம கோவமா கத்திட்டு அங்க இருந்து வெளியில போயிடுறா. செம்ம மழை பெய்யுது. ஹீரோ சைக்கிள் ஓட்டிட்டே வரான். ஹீரோயினா அவன் மேலே போய் மோதிடுறா. ஹீரோ நீ ஓகேன்னு சொல்லி கேட்க ஹீரோயின் அவனை கூட கண்டுக்காம அங்க இருந்து ஓடி போயிடுறா. ஹீரோயின் அவளோட அம்மாக்கு கால் பண்ணி நானும் உங்க கூடயே வந்துடுறேன்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு அவளோட அம்மாவா நான் இன்னுமே கஷ்டத்துல தான் இருக்கேன், அதனால நீ அங்கேயே இருன்னு சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட் டே ஸ்கூல்ல ஹீரோனோட ஸ்டாஃப் ஹீரோயின் எக்ஸாம கட் அடிச்சதுனாடி அவ எல்லார் முன்னாடியுமே சாரி கேட்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோயினும் மைக் கிட்ட வந்து சாரி கேட்பான்னு பார்த்தா ஐ லவ் யூன்னு சொல்லி எல்லார் முன்னாடியுமே ஹீரோக்கு ப்ரப்போஸ் பண்ணிடுறா. ஹீரோ அப்பா அதாவது பிரின்சிபலுக்கு அள்ள விட்டுறது. எல்லாருமே ஆவோன்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. அதை ஹீரோவால கூட நம்பவே முடியல. ஹீரோயினா நான் உன்னை ரொம்பவே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், நான் உன்னை லவ் பண்றத யாராலுமே தடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த ஸ்டாஃபா ஹீரோயினை செம்மையா திட்டிட்டு இருக்காரு. ஹீரோ என்ன சொல்றதுன்னே தெரியாம திருன்னு முழிச்சுட்டே நின்னுட்டு இருக்கான். இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் ஹீரோயினை வேற ஸ்கூலுக்கு மாத்திடுறாங்க. ஹீரோனும் அவளோட புது ஸ்கூலுக்கு கிளம்பி வரா. ஹீரோயினை பார்த்த உடனேயே ஒரு பையன் அவ பின்னாடியே வந்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயினா அந்த ஃபார்ம் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டு இருக்கா. அவனா ஹீரோயினுக்காண்டி பாக்ஸ் பெட்ஷீட்னு எல்லாத்தையுமே தூக்கி வச்சிட்டு இருக்கான். ஹீரோயினா அதை நானே தூக்கிக்கிறேன்றா. அவனா பரவாயில்ல உங்களுக்கு கை வலிக்க போது நானே தூக்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே தூக்கிட்டு ஹீரோயினோட ரூமை தேடி போறான். ஒரு வழியா ஹீரோயினோட ரூமையும் கண்டுபிடிச்சு உள்ள போயிடுறான். ஹீரோயினா அந்த ரூமையே சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்கா. அந்த ரூம்ல ஒரு சீன் பாட்டி பொண்ணோட அம்மா இருப்பாங்க. அவங்களா அவனை பார்த்து நீ என்ன பொண்ணுங்க ரூம்ல பண்றன்னு சொல்லி கேக்குறாங்க. அவனா அவங்கள கண்டுக்காம ஹீரோனை பார்த்து நம்ம அப்புறம் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஹீரோயினா அந்த பால்கனில வந்து சுத்தி பார்த்துட்டு இருக்கப்போ அந்த சீன் பாட்டி பொண்ணு அங்க வந்து ஹீரோயின் கிட்ட நீ என் ஷூ மேல நிக்கிறான்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த டைம் ஹீரோனோட பேக்ல இருந்தா அவளோட கேட்டா கீழே குதிச்சோன்னா அதை பார்த்தோன்னா அந்த சீன் பாட்டி பொண்ணு ஆஹோன்னு சொல்லி கத்திட்டு அவளோட அம்மா கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் எல்லாரையுமே வெல்கம் பண்ற விதமா மியூசிக் டான்ஸ்னு சொல்லிட்டு நிறைய ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ண அந்த பையன் செம்மையா சாங் பாடிட்டு இருக்கான். அதை கேட்டு ஹீரோயினை விட ஹீரோயின் பக்கத்துல இருந்த அவ ஃப்ரெண்டு ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிடுறா. அதுக்கப்புறம் தான் தெரியுது அவன் நிஜமாவே பாடல, சும்மா வாய மட்டும் அசைச்சிருக்கான்னு சொல்லிட்டு இதுக்கு அவன் ஃப்ரெண்டு வேற செம்மையா பண்ணான்னு சொல்லி பாராட்டு வேற. அதுக்கப்புறம் டான்ஸ் நடக்குது. ஒரு வாலு பொண்ணா எந்திரிச்சு கை தட்டி நல்லாவே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. அந்த ஸ்டாஃபா அவளை தரத்த அவளும் கூட்டத்துக்கு மத்தியில ஓடிக்கிட்டே இருக்கா. ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட ஹீரோனோட ஃப்ரெண்டு ஹீரோனுக்கு ஹெல்ப் பண்ண அந்த பையனை சைட் அடிச்சுக்கிட்டே போறா. நெக்ஸ்ட் டே எல்லாருமே கிளாஸ்ல உட்கார்ந்துருக்காங்க. அவங்க ஸ்டாஃபும் அந்த வாலு பொண்ணை பார்த்து முறைச்சுக்கிட்டே போறாரு. அதுக்கப்புறமா அந்த வாலு பொண்ணை செம்மையா திட்ட ஆரம்பிச்சிடுறாரு. அந்த வாலு பொண்ணுக்கும் அந்த ஸ்டாஃபுக்கும் சுத்தமாவே ஆகாது. அவளை பார்த்து நீ எல்லாம் பொண்ணு தானேன்னு சொல்லிட்டு செம்மையா திட்டிட்டு இருக்காரு.
ஹீரோனும் அதே கிளாஸ் தான். அந்த பொண்ணா உங்களுக்கு இப்ப என் பேரு தான் பிரச்சனையா இருக்கா, அந்த பேரை கூட நான் பையனா மாத்திடுறேன்னு சொல்லும் போது அவரா உனக்கு கிளாஸ் அட்டென்ட் பண்ண இஷ்டம் இல்லைன்னா கிளம்பி போயிட்டே இருன்றாரு. அந்த பொண்ணு செம கூலா எந்திரிச்சு வரேண்டா ஐயாச்சாமி அப்படின்ற மாதிரியே அந்த கிளாஸை விட்டு கிளம்பி போயிடுறா. இங்க ஹீரோ ஹீரோயினை காணோன்னு சொல்லிட்டு விண்டோல பால் எல்லாம் அடிச்சு பாக்குறான். ஆனா எந்த ரெஸ்பான்ஸுமே இல்ல. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் நடந்து வந்துட்டு இருக்கா. எல்லாருமே டான்ஸ் அது இதுன்னு சொல்லி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினா அவ வளர்த்த பூனைய பார்க்க போறா. அது குட்டி போட்டிருக்கும், அதையே பார்த்துட்டு இருக்கா. நெக்ஸ்ட் ஒரு ஸ்டாஃப் வந்து ஹீரோனோட கிளாஸ்ல நான் தான் உங்களோட இங்கிலீஷ் டீச்சர், இப்ப எல்லாருமே புக் எடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. அவரா அந்த சீன் பாட்டி பொண்ண படிக்க சொல்றாரு. அவளா ராகம்லாம் எடுத்து ஏதோ சாங் பாடுற மாதிரியே பாடிட்டு இருக்கா. அந்த ஸ்டாஃபா அவளை பார்த்து எம்மா எம்மா உன்னை நான் படிக்க சொன்னேன் பாட சொல்லலன்னு சொல்லும் போது அந்த கிளாஸே விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்கு. மறுபடியும் அவளை படிக்க சொன்னா அதே தான் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த ஸ்டாஃபா நீங்க உட்காருங்க வேற யாராச்சும் படிங்கன்னு சொல்லிட்டு அந்த வாலு பொண்ணோட பேரை கூப்பிடுறாரு. அந்த வாலு பொண்ணா ஒரு வார்த்தை கூட படிச்சிருக்க மாட்டா. அவரா எம்மா நீ நிறுத்துன்னு சொல்லிட்டு ஹீரோனோட பேரை அகைன் கூப்பிடுறாரு. ஹீரோன் எந்திரிச்சு செம்மையா படிச்சிட்டு இருக்கா. அந்த வாலு பொண்ணே ஹீரோன் படிக்கிறத மெய் மறந்து பார்த்துட்டு இருக்கா. அந்த ஸ்டாஃப் போன பிறகு அந்த சீன் பாட்டி பொண்ணு பண்ணதை நினைச்சு எல்லாருமே சிரிச்சிட்டு இருக்காங்க. அவளா அவ ரூமுக்கு போயிட்டு கண்ணாடி முன்னாடி நின்னு அதை நினைச்சு செம்மையா அழுதுட்டு இருக்கா. ஹீரோயின் ஃபுட் வாங்குறதுக்காண்டி நிக்கிறா. அங்க ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ண அந்த பையன் அவகிட்ட பேசுறதுக்காண்டி ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அங்க ஏதோ சத்தம் கேட்க எல்லாருமே அங்க போய் பாக்குறாங்க. ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸும் ஹீரோயினை இழுத்துட்டு போறாங்க. பின்வீல்னு சொல்லிட்டு அதை நிறைய பறக்க விட்டுருப்பாங்க. அதுல பூராமே லாண்டியர்னு சொல்லிட்டு ஹீரோனோட பேர் தான் எழுதி இருக்கு. இது எல்லாத்தையுமே ஹீரோ தான் ஹீரோயினுக்காண்டி அவ கேம்பஸுக்கு வெளியில நின்னு பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினா அவனை பார்த்துட்டு வேக வேகமா ஓடி போறா. அந்த சீன் பாட்டி பொண்ணும் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு செம்மையா ஷாக் ஆகுறா. இங்க ஹீரோ கூடையோடைய அந்த பின்வீல கேம்பஸுக்குள்ள அடிச்சு விடுறான். ஹீரோயினா அவன் கிட்ட வாரா. ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே பார்த்து ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ண அந்த பையனா செம்மையா பொங்கிட்டு இருக்கான். ஹீரோயின் ஹீரோ கிட்ட எதுவுமே பேசாம போறா. ஹீரோவா அவ பின்னாடியே போறான். ஹீரோ அவகிட்ட ரொம்பவே சாரி நீ என்னாலதான் வேற ஸ்கூலுக்கு டிரான்ஸ்பர் ஆயிட்டான்னு சொல்லும் போது ஹீரோயினா அவனை பார்த்து நீ ஓவராலாம் திங்க் பண்ணாதன்றா. ஹீரோ அந்த பின்வீல கொடுத்து ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்றான். ஹீரோயினா நான் உன்னை லவ் பண்றேன்னு சும்மா தான் சொன்னேன், அது அப்பவே முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறா. அந்த ஸ்டாஃபா யாடா நீங்களான்னு சொல்லி கத்த ஹீரோட ஃப்ரெண்ட்ஸா துண்டை காணோம் துணியை காணோம்னு சொல்லிட்டு சைக்கிளை எடுத்துட்டு ஹீரோவும் அங்கிருந்து இழுத்துட்டு தெரிச்சு ஓடிடுறானுங்க. இங்க அந்த சீன் பாட்டி பொண்ணு ஹீரோயின் கிட்ட அந்த பையன் யாருன்னு சொல்லி கேட்க ஹீரோயினா அவன் என்னோட பழைய ஸ்கூல் மேட்டுன்னு சொல்லி முடிச்சிடுறா. அந்த டைம் ஹீரோனோட ரூமுக்கு ஒரு ஃபோன் கால் வரும். ஒரு பொண்ணா வேகமா வந்து எடுக்கிறா. அது பார்த்தா ஹீரோனுக்கு தான் அந்த கால் வந்திருக்கும். ஹீரோனும் அதை வாங்கி பேசுறா. ஹீரோனோட அங்கிள் தான் கால் பண்ணிருப்பாரு. ஹீரோனோட ஆன்டிக்கு அன்னைக்கு பர்த்டே, அதனால ஹீரோயின் கேக்கெல்லாம் வாங்கிட்டு அவங்க வீட்டுக்கு வந்திருப்பா. அங்க ஹீரோனோட அம்மாவும் வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே ஒன்னா உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஆன்டியா இன்னைக்கு என்னோட பர்த்டே தானே, ஆனா எல்லாமே ஹீரோனுக்கு பிடிச்ச டிஷ்ஷாவே இருக்குன்னு சொல்லும் போது ஹீரோனோட அம்மாவா அப்பெல்லாம் ஒன்னும் இல்லைன்றாங்க. ஹீரோயின் அம்மா இவ்வளவு நாளா என் பொண்ணை நீங்க நல்லாவே பாத்துக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆன்டி கிட்ட தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் கிட்ட புது ஸ்கூல் எப்படி போகுதுன்னு சொல்ல அந்த ஆன்டியா இங்க பண்ணாத அலப்பறையா அங்க போய் பண்ணிட போறான்னு சொல்லிட்டு ஹீரோனை பத்தி இழுக்க ஹீரோயினுக்கா செம்ம காண்டாயிடுது. அந்த ஆன்டியா ஹீரோயினை திட்ட ஆரம்பிக்க ஹீரோனுக்கு செம்ம காண்டாகி வீட்டை விட்டு கிளம்பி போயிடுறா. அந்த ஆன்டியா நான் இன்னும் பேசி முடிக்கலன்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. செம மழை பெய்யுது. ஹீரோயின் ஆசையா வளர்த்த அந்த செடிய கோவத்துல கீழே தள்ளி உடைச்சு விட்டுறாங்க. ஹீரோயின் அதை பார்த்துட்டு சோகமா அங்கிருந்து ஓடி போயிடுறா. பஸ்ஸும் கிளம்பிடுது. ஹீரோயின் அது பின்னாடியே ஓடி போறா. ஹீரோனுக்கு அவளோட சின்ன வயசுல அவ அம்மா விட்டுட்டு போனப்போ அந்த பஸ்ஸை துரத்திட்டு போனது ஞாபகம் வருது. ஹீரோயின் அந்த ஹாஸ்டலுக்கு ஓடி போனா அந்த டோரை லாக் பண்ணிருப்பாங்க. ஹீரோனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த மலையிலேயே நனைஞ்சிட்டு உட்கார்ந்துருக்கா. அங்க அந்த வாலு பொண்ணு வந்து ஹீரோயினை பார்த்து என்ன ஃபாலோ பண்ணுன்னு சொல்ல ஹீரோயினும் அவ பின்னாடியே போறா. அந்த வாலு பொண்ணா ஏதோ குரங்கு மாதிரி ஈஸியா அந்த சிவரை ஏறி குதிச்சிடுறா. ஆனா ஹீரோயினா செம பீதியிலே அங்கேயே உட்கார்ந்துருக்கா. அந்த வாலு பொண்ணா நீ வா நான் புடிச்சுக்கிறேன்னு சொல்ல ஹீரோயினும் ஏதோ தத்தி புத்தி அந்த சுவத்துல இருந்து குதிச்சிடுறா. ஹீரோயினுக்கு அந்த மலையில நனைஞ்சு செம்மையா கோல்டு பிடிச்சிருக்கும். நெக்ஸ்ட் டே கிளாஸும் நடக்குது. அந்த வாலு பொண்ணு ஹீரோயினை பார்த்தா ஹீரோயின் கிளாஸுக்கே வரல. அதுக்கப்புறம் எல்லாருமே வெக்கேஷனுக்காண்டி அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. ஆனா ஹீரோயினா அவ வீட்டுக்கு போக இஷ்டம் இல்லாம ஹாஸ்டல்லையே இருந்துடுறா.
ஹீரோயின் அவ ரூம்ல இருக்கும்போது அந்த வாலு பொண்ணு அங்க வந்து ஹீரோயின் கிட்ட டேப்லெட்டை கொடுத்து இத போடு சரியாயிடும்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் அவளை பார்த்து ரொம்பவே தேங்க்ஸ், நேத்து நீ எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்குன்னு சொல்லும் போது அந்த வாலு பொண்ணு அவளை பார்த்து இதெல்லாம் உனக்கு புதுசு இல்லைன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறா. நைட்டு அந்த வாலு பொண்ணா சட்டி பானை அடுப்புலாம் எடுத்துட்டு ஹீரோனோட ரூமுக்கு வரா. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே சேர்ந்து குக் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே பால்கனில உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த வாலு பொண்ணா எனக்கு யாரும் என்னை கண்ட்ரோல் பண்றது பிடிக்காது, அதனால நான் வீட்டுக்கு போல, ஆமா நீ எதுக்கு போலன்னு சொல்லி கேக்குறா. ஹீரோயினா அதை கேட்டு சோகமாயிடுறா. அந்த வாலு பொண்ணு அதை பார்த்துட்டு அவ ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அதை ஹீரோயின் கிட்டேயுமே கொடுத்து நீயும் ட்ரை பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினும் அந்த ட்ரிங்க்ஸை குடிச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த வாலு பொண்ணு ஹீரோயின் கிட்ட வெளியில போகலான்னு சொல்லி கேக்குறா. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே பைக்ல ரைட் போயிட்டு இருக்காங்க. ஹீரோயினா அந்த வாலு பொண்ணு கிட்ட என்ன ஒரு பிளேஸுக்கு கூட்டிட்டு போறியான்னு சொல்ல அதுக்கு அவளும் ஓகேன்னு சொல்லி சம்மதிக்கிறா. எங்கன்னு பார்த்தா ஹீரோயினா அவ வளர்த்த அந்த டாக பாக்குறதுக்காண்டி வந்திருப்பா. அந்த டாக அந்த வாலு பொண்ண விடாம துரத்திக்கிட்டே இருக்கு. அவ பீதியிலேயே ஓடிக்கிட்டே இருக்கா. ஹீரோயினா அந்த டாக் எதுவும் செய்யாதுன்னு சொல்லிட்டு அவ ஆசையா வளர்த்த டாக கொஞ்சம் கொலாவிட்டு இருக்கா. இங்க ஹீரோ அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து வீடியோ கேம் ஆடிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஒரு பார்ல ரொம்பவே சோகமா நின்னுட்டு இருக்கான். ஹீரோ கரெக்டா அந்த பாரை விட்டு கிளம்பி வர அந்த பிளேஸுக்கு ஹீரோயினும் அந்த வாலு பொண்ணும் வராங்க. அந்த வாலு பொண்ணா நீ இங்கே இருன்னு சொல்லிட்டு மேல போறா. ஹீரோ கரெக்டா கீழே வந்து ஹீரோனை பாத்துறான். ரெண்டு பேருமே ஒருத்தர் மாத்தி ஒருத்தரை பாத்துக்கிறாங்க. அந்த பார்ல ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கு காசு கொடுக்காம ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்கான். அந்த வாலு பொண்ணா அவனை பிடிச்சி எதுக்காண்டிடா அவளை ஏமாத்துறான்னு சொல்லிட்டு அவனை புரட்டி புரட்டி எடுத்துட்டு இருக்கா. ஹீரோ ஹீரோயினை பார்த்து நீ என்ன இங்கன்னு சொல்லி கேட்க அந்த ப்ராப்ளத்தை பார்த்துட்டு ஹீரோயினா வேக வேகமா மேல ஓடி போறா. ஹீரோவும் அவ பின்னாடியே போறான். ஹீரோவும் அந்த பையனை ஒரு வழியா பிடிச்சிடுறான். அவனா என்ன ஆளை வச்சு அடிக்கிறீங்களான்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஒரு வழியா பயத்துல அந்த மணியையுமே திருப்ப கொடுத்துடுறான். ஹீரோ அவங்க மூணு பேருமே பார்த்து இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்லும் போது அவங்க மூணு பேருமே அங்க இருந்து கிளம்பி போறாங்க. ஹீரோ ஹீரோயினை கூப்பிடும் போது ஹீரோயினா திரும்பி பார்த்து ரொம்பவே தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. ஹீரோ தனியா நடந்துட்டு வரான். அந்த பயலா அடியாக்களை கூட்டிட்டு வந்திருப்பான். அதை பார்த்தா உடனே ஹீரோ செம்மையா தெரிச்சு ஓடுறான். அவனுங்களும் பின்னாடியே துரத்திக்கிட்டே போறானுங்க. ஹீரோவை ஒரு கட்டத்துல மடக்கி பிடிச்சிடுறாங்க. ஹீரோ அவங்க கூட சண்டை போடலான்னு பார்க்கும்போது அவங்களா கும்பலா சேர்ந்து ஹீரோவை கும்மி எடுத்துடுறானுங்க. ஹீரோ நொந்த நூடுல்ஸ் ஆட்டம் அவனோட வீட்டுக்கு வரான். அவன் அப்பாவா அவனை பார்த்துட்டு செம்மையாவே காண்டாயிடுறாரு. அவரா ஸ்கேல் எடுத்து உன்ன மாதிரி ஒரு பையனை பெத்தேன் பாரு, தருதலையா சுத்திட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோவை நல்லாவே வெளுத்து கட்டுறாரு. ஹீரோவா உங்களால முடிஞ்சா என்ன கொன்றுங்கன்னு சொல்லும் போது அந்த கோவத்துல அவனோட அப்பாவா அவனை செம்மையா வெளுத்து கட்டிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோட சின்ன வயசை காமிக்கிறாங்க. ஹீரோட அப்பாவா அப்பவும் ஹீரோவா பொலந்து கட்டிட்டு இருக்காரு. ஹீரோட அம்மா தான் வந்து அவரை தடுக்கிறாங்க. அவங்க அம்மாவை ஹீரோட அப்பா பிடிச்சு தள்ளி விட்டுறாரு. ஹீரோவா என் அம்மா மேல கைய வச்சிங்க அவ்வளவுதான்னு சொல்லிடுறான். ஏன்னா ஹீரோக்கு அவங்க அம்மானா அவ்வளோ உசுரு. அதை நினைச்சு அவனோட அப்பா ரொம்பவே ஃபீல் ஆகி அடிக்கிறத நிறுத்திடுறாரு. ஹீரோவா ஏன் நிறுத்திட்டீங்க, அடிச்சே கொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். அவரா எதுக்காண்டி நீ உன்னையே இப்படி காயப்படுத்திக்கிற, உன்னோட அம்மா செத்தது ஒரு ஆக்சிடென்ட் தான்னு சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோவா என்னோட அம்மாவை கொன்னது நீங்க தான்னு சொல்லிட்டு செம்ம கோவமா கத்திட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். ஹீரோ சோகமா உட்கார்ந்து மவுத் ஆர்கன் வாசிச்சுட்டு இருக்கான். அப்படியே ஒரு பிளாஷ்பேக்க காமிக்கிறாங்க. ஹீரோட அப்பா ஒரு லேடி கூட பேசிட்டு இருக்கும் போது அத ஹீரோட அம்மாவுமே பாத்துடுறாங்க. அவங்களா ஹீரோ அப்பா கிட்ட போலான்னு சொல்லிட்டு ரோட கிராஸ் பண்றப்போ ஒரு லாரி வந்து அவங்க மேல மோதிடுது. அவங்க அங்கேயே இறந்து போயிடுறாங்க. அதனாலதான் ஹீரோ இப்போ அவனோட அப்பா மேல செம கோவத்துல இருக்கான். நெக்ஸ்ட் டே ஹீரோயினா கிளாஸ் அட்டென்ட் பண்றேன்ற பேர்ல கிறுக்கி விளையாடிட்டு இருக்கா. இங்க ஹீரோ எங்கேயோ வேகமா ஓடி போறான். எங்கன்னு பார்த்தா ஹீரோனோட கிளாஸ் ரூமுக்கு தான் வந்திருப்பான். அவனா ஹீரோனோட கைய பிடிச்சு அவளை கிளாஸ் ரூம்ல இருந்து இழுத்துட்டு போறான். ஹீரோயினுக்கா ஒண்ணுமே புரியல. ஹீரோயினா என்ன விடுன்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. ஆனா ஹீரோ அவளை விடாம அங்கிருந்து இழுத்துட்டு போயிட்டே இருக்கான். என்னன்னு பார்த்தா ஹீரோயின் ஆசையா வளர்த்த டாகுக்கு ரொம்பவே உடம்பு முடியாம போயிடுது. ரொம்பவே கிரிட்டிக்கல் கண்டிஷன் சொல்லிடுறாங்க. ஹீரோவால அதை கேட்க முடியாம வெளியில போயிடுறான். இங்க ஹீரோயினுக்கு அவ சின்ன வயசுல நடந்த ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வருது. ஹீரோயின் ஸ்கூல் விட்டு மலையில நனைஞ்சிட்டு ஒரு இடத்துல ஒதுங்கி நிக்கும் போதுதான் அங்க இருக்க குப்பை தொட்டியில அந்த நாய்க்குட்டி இருந்திருக்கும். ஹீரோயின் அந்த நாய்க்குட்டியை எடுத்து அவளுக்கு தெரிஞ்ச அந்த ஷாப்ல அந்த நாய்க்குட்டிய வளர்க்க கொடுத்திருப்பா. அது மட்டும் இல்லாம ஹீரோயின் அந்த நாய்க்குட்டி கூட டெய்லி விளையாடிக்கிட்டே இருப்பா. தனிமையில இருந்த ஹீரோயினுக்கு அதுதான் கம்பெனி
கொடுத்திருக்கும். ஹீரோயின் அதை நினைச்சு இப்ப தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்கா. அவ கண்ணு முன்னாடியே அந்த நாய்க்குட்டி இறந்து போயிடுது. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே யாரையோ தேடி வேற ஒரு ஊருக்கு போறாங்க. ஹீரோயினா ரோட்ல பேன்னு சொல்லி நடந்துகிட்டே வரா. அங்க ஒரு கார் அவளை மோதுற மாதிரி வந்தோன்ன ஹீரோ அவளை புடிச்சு சைட்ல தள்ளி விடுறான். அந்த கார்ல இருந்து ஒருத்தர் இறங்குறாரு. அவருக்கு ஒரு குட்டி பொண்ணு வைஃப்னு சொல்லிட்டு ஒரு அழகான குடும்பம் இருக்கு. அது கூட அவர் ரொம்பவே சந்தோஷமா இருக்காரு. அத ஹீரோயினுமே பாக்குறா. ஹீரோயின் அதை பார்த்துட்டு செம்ம காண்டாயி கிளம்பி போறா. ஏன்னா அவரை தான் பார்க்க வந்திருப்பா. அவர் தான் ஹீரோயினோட அப்பா. ஹீரோயின் அவரோட அப்பாவோட சிடி அந்த பொம்மையை தான் ரொம்பவே பத்திரமா எடுத்து வச்சிருப்பா. இப்ப அது எல்லாத்தையுமே குப்பையில தூக்கி போட்டுடுறா. நெக்ஸ்ட் டே கிளாஸ் நடக்குது. எல்லாருமே உட்கார்ந்து இருக்காங்க. அந்த ஸ்டாஃபா வாழ பொண்ணை பார்த்து பாரா யார் வந்திருக்கா பாரு, மழை வரப்போதா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. அவளா என்னை பார்க்காம நீங்க ரொம்பவே மிஸ் பண்றீங்கன்னு கேள்விப்பட்டேன், அதான் வந்தேன்னு சொல்லும் போது அதை கேட்ட அந்த ஸ்டாஃபா ரொம்பவே காண்டாயிடுறாரு. அவரா அந்த வாழ பொண்ணை பார்த்து எப்படி ட்ரெஸ் பண்ணிருக்க பாரு, நீ எல்லாம் சரியான பொறுக்கிதான்னு சொல்லிட்டு அவளை வண்டியா திட்டிட்டு இருக்காரு. ஹீரோயினுக்கு அந்த ஸ்டாஃப் பண்ணது சுத்தமாவே பிடிக்கல. ஹீரோயினா அந்த ஸ்டாஃபா கூப்பிடுறா. ஹீரோயினா நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இப்படி எல்லாம் பேசக்கூடாது, அவகிட்ட சாரி கேளுங்கன்னு சொல்லும் போது அங்க இருக்க எல்லாருமே ஆமா ஆமா சாரி கேளுங்கன்னு சொல்லி கத்துறாங்க. அந்த வாழ பொண்ணா அந்த கிரில் கேட்டு மேல ஏறி நடந்துகிட்டே இருக்கா. அங்க இருக்க எல்லாருமே அதை விட்டு இறங்குன்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்காங்க. அவ ரூம்ல இருந்த ஒரு பொண்ணா ஸ்டாஃப் ரூம்ல போயிட்டு அவ பண்றத சொல்ல அங்க இருக்க ஒரு ஸ்டாஃபா ரொம்பவே பதட்டமா ஓடி வராங்க. அந்த ஸ்டாஃப் உள்ள வர்றதுக்குள்ள அந்த ரூமோட டோரை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஹீரோயினா வேக வேகமா அவளோட வாட்டர் பாட்டில எடுத்து வந்து கீழே போட்டு உடைச்சிட்டு எல்லார்கிட்டயுமே அந்த ஸ்டாஃப் வாழ பொண்ணு கிட்ட சாரி கேட்கணும்னு சொல்லி கத்துறா. எல்லாருமே ஆமா ஆமா அவளை திட்டின அந்த ஸ்டாஃப் அவகிட்ட சாரி கேட்டே ஆகணும்னு சொல்லிட்டு வாட்டர் பாட்டில் எல்லாத்தையுமே கீழே போட்டு உடைச்சு ரணகலம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஸ்டாஃபுக்கும் வேற வழி இல்லாம ஹீரோனோட ரூமுக்கு வந்து அந்த வாழ பொண்ணு கிட்ட நான் பேசினது எல்லாமே ரொம்பவே தப்புன்னு சொல்லி சாரி கேட்க அந்த வாழ பொண்ணும் அந்த கேட்ல இருந்து இறங்கி கீழே வரா. ஹீரோ அவனோட வீட்டுக்கு வரான். அன்னைக்கு ஹீரோக்கு பர்த்டே, அதனால கேக் அது இதுன்னு சொல்லிட்டு ஹீரோட அப்பா வெரைட்டியா ஃபுட் எல்லாம் செஞ்சு வச்சிருப்பாரு. ஹீரோ அவனோட ரூமுக்கு போனா அங்க ஹீரோ ரொம்ப நாளா ஆசைப்பட்டு கேட்ட சைக்கிள் அவனோட அப்பா வாங்கி வச்சிருப்பாரு. ஹீரோ அந்த சைக்கிளை ரொம்பவே ஆசையோட தொட்டு பாக்குறான். அதுக்கப்புறம் அவனோட அப்பா கிட்ட ரொம்பவே ரூடா நடந்துகிட்டதை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிடறான். ஹீரோயினா அவளோட கேட் கூட உட்கார்ந்து இருக்கா. அந்த ஸ்டாஃப் ஒருத்தர் ஹீரோயின் கிட்ட வந்து கேட்டுக்கெல்லாம் ஆசைன்னு எதுவுமே இருக்காது, ஆனா நமக்குன்னு ஒரு ட்ரீம் நம்ம வச்சுக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு போறாரு. அப்பதான் ஹீரோனோட கேட்டு அது கழுத்துல ஒரு லெட்டரோட வருது. அதை ஹீரோனும் எடுத்து பாக்குறா. அங்க ஹீரோவா ஹீரோனோட கேம்பஸ்க்கு முன்னாடி இருக்க மரத்துல உட்கார்ந்து மவுத் ஆர்கன் வாசிச்சுட்டு இருக்கான். அங்க ஹீரோயினுமே வரா. 2 பேருமே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பார்த்து கண்ணாலேயே பேசிக்கிறாங்க. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் ரொம்பவே பதட்டமா அவ ஊருக்கு போறதுக்காண்டி ட்ரெயின்ல உட்கார்ந்து இருக்கும் போது அவ முன்னாடி அந்த வாழ பொண்ணு வந்து உட்கார்றா. அந்த வாழ பொண்ணா ஹீரோனை பார்த்து நான் எப்பவுமே உன் கூடவே இருப்பேன், நீ எதுக்குமே கவலைப்படாதன்றா. அதுக்கப்புறம் தான் தெரியுது ஹீரோனோட அம்மாக்கு ஆபரேஷன் நடக்க போகுது. அதுக்காண்டி தான் ஹீரோயின் அங்கேயே வந்திருப்பா. இப்போ ஒரு பிளாஷ்பேக்க காமிக்கிறாங்க. ஹீரோனோட அம்மா ஒரு கேங்கோட சேர்ந்து காசு அது இதுன்னு சொல்லி விளையாடிட்டு இருக்காங்க. அந்த கேங்ல இருக்க ஒருத்தனுக்கா ஹீரோயின் மேல ஒரு கண்ணு. ஹீரோயின் ஸ்கூல் விட்டு வர்றப்போ அவளை யாரோ ஃபாலோ பண்ற மாதிரியே இருக்க ஹீரோயினா ரொம்பவே பயந்துகிட்டே போறா. அது வேற யாரும் இல்ல, ஹீரோனோட அம்மாவோட கேங்ல இருக்க அந்த ஆளு தான். அவன் ஹீரோனை பிடிச்சு ரொம்பவே தப்பா நடக்க ட்ரை பண்றான். அங்க யாரோ வரா. அந்த ஆளா அங்கிருந்து தெரிச்சு ஓடிடுறான். ஹீரோயினா அவளோட அம்மா கிட்ட போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா அவளோட அம்மாவா இத பத்திலாம் நீ வெளியில பேசக்கூடாதுன்னு சொல்லி ஹீரோயினையே திட்டிருப்பாங்க. அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு பொண்ணு தண்ணிக்குள்ள குதிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்கல்ல, அது வேற யாரும் இல்ல, ஹீரோயின் தான். இந்த கஷ்டத்தை எதையுமே தாங்க முடியாம தான் அவ தண்ணிக்குள்ள குதிச்சிருப்பா. ஆனா எல்லாருமே சேர்ந்து ஹீரோயினை காப்பாத்திருவாங்க. இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் தான் ஹீரோனோட அம்மா அவளை அவளோட ஆன்டி வீட்டுல விட்டுருப்பாங்க. இப்ப ஹீரோயின் அது எல்லாத்தையுமே நினைச்சு பாக்குறா. ஹீரோனோட அம்மாவோட ஆபரேஷனும் முடிஞ்சிடுது. ஹீரோயினா அவளோட அம்மாவை பார்த்து தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்கா. இங்க ஹீரோ
சைக்கிள்ல ஹீரோனோட ஹாஸ்டலுக்கு முன்னாடி வெயிட் பண்றான். அங்க இந்த சிங் பாட்டி பொண்ணு வந்து ஹீரோயின் லீவ் எடுத்துட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ அவளை பார்த்து ஆமா நீங்க யாருன்னு சொல்லி கேட்க அவளா நான் ஹீரோனோட ரூம்மேட் தான்றா. ஹீரோ அவகிட்ட அப்ப எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, இந்த லெட்டரை மறக்காம ஹீரோயின் கிட்ட கொடுத்துடுங்கன்னு சொல்ல அந்த லெட்டரை அவளுமே வாங்கிக்கிறா. இப்ப ஹீரோனோட அம்மாக்கு உடம்பு சரியாயிடுது, அதனால அவங்க டிஸ்சார்ஜுமே ஆயிடுறாங்க. அவங்களா ஹீரோனுக்காண்டி ஒரு ட்ரெஸ் வாங்கி வச்சிருப்பாங்க. ஹீரோயின் அம்மா ஒரு ட்ரெஸ்ஸையும் அந்த லெட்டரையும் எடுத்து வச்சுட்டு அவங்களோட ஜாபுக்காண்டி அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. அந்த லெட்டர்ல அவளோட அம்மாவா நான் ஒரு அம்மாவா தோத்து போயிட்டேன், நீ ஆசைப்பட்ட எதையுமே என்னால பண்ண முடியலன்னு சொல்லியிருக்காங்க. உன் வாழ்க்கையில நீ அடைய வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்கு, அதனால நீ அதை நோக்கி போன்னு சொல்லிட்டு அவளுக்கு அட்வைஸ் பண்ணிருப்பாங்க. ஹீரோயினும் அந்த வாலு பொண்ணும் கார்ல ரிட்டர்ன் வராங்க. ஹீரோயினா அவளோட அம்மா கொடுத்த அந்த ட்ரெஸ்ஸையே பார்த்துட்டு வரா. நைட்டு எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. ஹீரோனோட ரூம்ல மட்டும் யாரோ லைட் அடிக்கிறாங்க. ஹீரோயினா எந்திரிச்சு வெளியில போய் பார்த்தா அங்க ஹீரோ அவளுக்காண்டி நின்னுட்டு இருக்கான். அவளுக்காண்டி என்னமோ எழுதி காமிக்கிறான். என்னன்னு பார்த்தா நெக்ஸ்ட் டே ரெண்டு பேருமே அவுட்டிங் போறதுக்காண்டி ஹீரோயினை கூப்பிட்டுருப்பான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே ரெண்டு பேருமே சைக்கிள்ல அவுட்டிங் போறாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே ஜாலியா சிரிச்சு பேசி நல்லாவே என்ஜாய் பண்றாங்க. ஹீரோயின் அவ ஸ்டாஃபை கூப்பிட்டுட்டு அவர் சொன்ன அந்த நேஷனல் எக்ஸாமை எழுதுறதுக்காண்டி ஹீரோயினுமே ஓகே சொல்லிடுறா. அந்த எக்ஸாமுக்காண்டி ஹீரோயினா ரொம்பவே பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறா. அது மட்டும் இல்லாம ரொம்பவே கவனமா கிளாஸையும் கவனிச்சிட்டு இருக்கா. ஒவ்வொரு நைட்டுமே ஹீரோ ஹீரோயினை பாக்குறதுக்காண்டி ஹாஸ்டலுக்கு கிட்ட வந்து அவளுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே சைக்கிள் அவுட்டிங் போயிட்டு நல்லாவே அவங்க லைஃபை என்ஜாய் பண்றாங்க. ஹீரோ ஹீரோயினை ஹாஸ்டலுக்கு முன்னாடி டிராப் பண்ணிட்டு அவகிட்ட பேசிட்டு இருக்கத அந்த சீன் பாட்டி பொண்ணுமே அவ ரூம்ல இருந்து பார்த்துட்டு இருக்கா. அவளுக்கு செம்மையா பர்ன் ஆகுது. ஹீரோயின் அவ ரூம்ல ட்ரெஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கா. ரூம்ல பார்த்தா ஒரு ஈக்காக்காவை கூட காணோம். ஆனா பால்கனில சத்தம் கேட்க ஹீரோயினா பால்கனி கிட்ட போய் பாக்குறா. அங்க போய் பார்த்தா அந்த வாலு பொண்ணு ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஹீரோனுக்காண்டி டேபிள் சேரு லேம்ப்னு சொல்லிட்டு அந்த இடத்தையே ஒரு குட்டி ரூமா கன்வெர்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஹீரோயினா நம்ம வார்டன் மட்டும் இத பார்த்தா அவ்வளவுதான்னு சொல்ல ஹீரோனோட ஃப்ரெண்டா அத அந்த வாலு பொண்ணு பார்த்துப்பான்றா. ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸா அவங்களுக்குள்ளேயே என்னமோ பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த வாலு பொண்ண ரூமுக்குள்ள இழுத்துட்டு போறாங்க. ஹீரோயின் அவ ஃப்ரெண்ட்ஸ் அவளுக்காண்டி இவ்ளோ பண்ணிருக்கத நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்படுறா. ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த வாலு பொண்ணுக்கு ஒரு குட்டி ட்ரெஸ்ஸ போட்டுட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம அவளை கலாச்சு எல்லாருமே சேர்ந்து நல்லா ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த சீன் பாட்டி பொண்ணு மட்டும் இவங்க கூட மிங்கிள் ஆகாம தனியாவே ரூமுக்குள்ள உட்காந்துருக்கா. அன்னைக்கு நைட்ல இருந்து ஹீரோயினா ராப்பகலா ரொம்பவே தீவிரமா படிக்க ஆரம்பிச்சிடுறா. கிளாஸ் ரூம்ல கூட உட்காந்து மாங்குன்னு படிச்சிட்டு இருக்கா. ஹீரோவும் திரும்பி படிக்க ஆரம்பிச்சிடுறான். அவனோட அப்பா அவனுக்காண்டி ஃபுட் எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்து வைக்கிறாரு. ஹீரோ அவனோட அப்பா செஞ்ச ஃபுட்டையுமே சாப்பிடுறான். ஒரு வழியா அவனோட அப்பாவையுமே ஏத்துக்கிறான். அது அவனோட அப்பாக்கா செம சந்தோஷத்தை கொடுக்குது. ஹீரோயின் பஸ்ல உட்கார்ந்து இருக்கா. அவளுக்கு ஹீரோ அன்னைக்கு மவுத் ஆர்கன் வாசிச்சது ஞாபகம் வருது. அதனால அவனுக்காண்டி ஒரு புது மவுத் ஆர்கனை வாங்கி வச்சிருப்பா. ஹீரோயின் ஹீரோவை பாக்குறதுக்காண்டி அவனோட வீட்டுக்கு போறான். அங்க அவன் இல்ல. அதனால அவனை தேடி அந்த பாருக்குமே போய் பாக்குறா. அங்கேயுமே ஹீரோவை காணோம். ஹீரோயின் நடந்து வர்றப்போ அங்க ஹீரோவும் அந்த சீன் பாட்டி பொண்ணும் ஏதோ லெட்டர் கொடுத்து பேசிட்டு இருக்கத பாக்குறா. அந்த சீன் பாட்டி பொண்ணா ஹீரோ வேற கிஸ் பண்ணிடுறா. ஹீரோனுக்கா செம்ம காண்டாயிடுது. ஹீரோயின் செம்ம காண்டாகி ஹீரோவை பார்க்காமலே அவ ரூமுக்கு போயிடுறா. ஆனா ஹீரோயினுக்கா அன்னைக்கு நைட்டு தூக்கமே வரமாட்டேங்குது. அதையே நினைச்சு கொட்ட கொட்ட முழிச்சிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே ஹீரோனும் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் கேண்டீன்ல உட்கார்ந்து இருக்காங்க. ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸா அந்த லெட்டர் ஆஃப் அட்மிஷன் மட்டும் வந்தா நீ ஒரு பெரிய காலேஜுக்கு போயிருவ, உன்னெல்லாம் பிடிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் அந்த லெட்டருக்காண்டி தான் ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயின் அவ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இத பத்தி இப்ப பேச வேணாமே, இப்ப நம்ம சாப்பிடுவோம், இன்னைக்கு என்னோட ட்ரீட்டுங்கிறா. ட்ரீட்னு எல்லாருமே வாய பொளந்துட்டு வந்துடுறாங்க. எல்லாருக்குமே செம குஷி ஆயிடுது. ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் ஹீரோயின் எல்லாருமே செம்மையா சாப்பிட்டுட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ஜாலியா பேசிக்கிட்டே நடந்து போறாங்க. அந்த வாலு பொண்ணா எல்லார்கிட்டயுமே இந்த உலகத்துல ரொம்பவே அழகான பிளேஸுக்கு போய் ஒரு கேண்டி ஷாப் வைக்கணும், அதுதான் என்னோட ஆசைன்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயுமே சொல்லிட்டு இருக்கா. அந்த வாலு பொண்ணா லைஃப் எப்பவுமே கலர்ஃபுல்லா ரொம்பவே சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லும் போது எல்லாருமே ஆமா ஆமான்னு சொல்லி கத்துறாங்க. இங்க ஹீரோ கிட்ட அந்த சீன் பாட்டி ஹீரோயின் வெயிட் பண்ற அந்த லெட்டர் ஆஃப் அட்மிஷன் எப்பவோ வந்துடுச்சு, அவ சீக்கிரமா இந்த ஊரை விட்டு கிளம்பி போயிடுவான்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவ நிறைய லெட்டர்ஸ வெளியில எடுத்து ஹீரோ கிட்ட இது எல்லாமே ஹீரோயின் உனக்காண்டி
அனுப்பினதுன்னு நினைச்சியா? இது எல்லாமே நான் உனக்காண்டி எழுதினதுன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ ரொம்பவே ஷாக்கா, அப்ப இவ்வளவு நாளா இந்த லெட்டர்ஸ் எதையுமே நீ ஹீரோயின் கிட்ட குடுக்கலையான்னு சொல்லி கேக்குறான். இவ்வளவு நாளா ஹீரோ ஹீரோயின் கிட்ட தான் பேசுறோம்னு சொல்லி நினைச்சு அந்த சீன் பாட்டி பொண்ணு கிட்ட தான் லெட்டர் மூலமா பேசிட்டு இருந்திருக்கான். ஹீரோ அவளை பிடிச்சு செம்மையா கத்திட்டு அங்கிருந்து கிளம்புறப்போ அந்த பொண்ணா ஹீரோவை ஹக் பண்ணிட்டு, நான் முதல் வாட்டியா யாரையாச்சும் லவ் பண்றேன்னா அது நீதான்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ அவளை பார்த்து செம்மையா முறைச்சு விட்டுட்டு அவகிட்ட எதுவுமே பேசாம அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். இங்க ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரூமுக்கு வந்து ரொம்பவே ஜாலியா இருக்காங்க. ஹீரோயின் பெட்ல படுத்துக்கிட்டே ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கா. இங்க ஹீரோயின் ஃப்ரெண்ட் ஒருத்தியும் அந்த வாலு பொண்ணும் ட்ரிங்க்ஸ் பாட்டில எடுத்துட்டு அந்த கிரில் கேட்டு மேல போய் ஏறி உட்கார்றாங்க. இங்க இந்த சீன் பாட்டி பொண்ணா செம்ம கோவமா ரூமுக்குள்ள வந்து ஒரு லெட்டரை எடுத்து அதை ஹீரோயின் கிட்ட கொடுத்து, நீ இவ்வளவு நாளா வெயிட் பண்ண அந்த லெட்டர் ஆஃப் அட்மிஷன் எப்பவோ வந்துடுச்சுன்றா. ஆனா நான் தான் அதை உன்கிட்ட கொடுக்காம மறைச்சு வச்சுட்டேன். உன்னோட லைஃப்ல நீ ஆசைப்படுற எல்லாமே உனக்கு எப்படி கிடைக்குதுன்னு சொல்லி கேக்குறா. அவ ஹீரோயினை பார்த்து, உன் லைஃப்ல உனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஒரு நல்ல லவ்வர் இருக்கான், அவன் உனக்காண்டி என்னோட லவ் கூட ரிஜெக்ட் பண்ணிட்டான், எனக்கு உன்னை பார்த்தா ரொம்பவே பொறாமையா இருக்குதுன்றா. இப்பதான் ஹீரோயினுக்கே புரியுது இவ்வளவு நாளா ஹீரோயின் ஹீரோவை தப்பா புரிஞ்சுக்கிட்டான்னு சொல்லி. இங்க அந்த வாலு பொண்ணா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு போதையில அந்த கிரில் கேட்டை போட்டு உழுப்பு உழுப்புன்னு உழுப்பிட்டு இருக்கா. அந்த கிரில் கேட்டா அப்படியே கலண்டு விழுகுது. அதோட சேர்ந்து அந்த வாலு பொண்ணுமே விழுகிறா. அவ பக்கத்துல இருக்க பொண்ணா இது எல்லாத்தையுமே பார்த்து ஆன்னு சொல்லி கத்திடுறா. ஹீரோயினா அதை பார்த்துட்டு வேக வேகமா கீழே ஓடி போறா. அங்க அந்த வாலு பொண்ணு கீழே விழுந்து கிடக்குறா. அந்த வாலு பொண்ணு தலையில இருந்து ரத்த ஆறா ஓடுது. ஹீரோயின் அதை பார்த்துட்டு ரொம்பவே உடைஞ்சு போயிடுறா. அந்த வாலு பொண்ணு அங்கேயே இறந்து போயிடுறா. ஹீரோயினா அவ பக்கத்திலே உட்காந்து கதறி அழ ஆரம்பிச்சிடுறா. ஹீரோயினா அழுதுகிட்டே ஹீரோவை தேடி ஓடி போறா. ஒரு வழியா ஹீரோயுமே பார்த்துடுறா. அழுதுகிட்டே போய் அவனை ஹக் பண்ணிக்கிறா. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் அந்த வாலு பொண்ணோட போட்டோக்கு கேண்டில் வைக்கிறதுக்காண்டி எடுத்து வரா. அவ முன்னாடியா அந்த வாலு பொண்ணு சிரிச்சுக்கிட்டே நிக்கிறா. ஹீரோயின் அவளை பார்த்து சந்தோஷப்படுறா. அதுக்கப்புறம் தான் தெரியுது அது எல்லாமே ஹீரோனோட பிரம்மன்னு சொல்லி. ஹீரோனோட லைஃப சந்தோஷமாக்கினதே அந்த வாலு பொண்ணு தான். இப்ப அந்த வாலு பொண்ணு அவளோட சந்தோஷத்தை பறிச்சுட்டு போயிடுறா. ஹீரோயினா அவளை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிடுறா. அவ மட்டும் இல்ல, ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸும் அந்த வாலு பொண்ணை நினைச்சு தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஹீரோயின் வளர்த்த அந்த செடியை கீழே போட்டு உடைச்சிருப்பாங்கல்ல, அந்த செடியை எடுத்து அவன் வளர்த்திருப்பான். அந்த செடியை எடுத்துட்டு சைக்கிள் ஓட்டிட்டு ஹீரோ வேக வேகமா எங்கேயோ கிளம்பி போறான். ஹீரோயின் வேற ஊருக்கு போறதுக்காண்டி ட்ரெயின்ல வந்து உட்கார்றா. அந்த ட்ரெயினுமே கிளம்ப ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோவும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் சைக்கிள் ஓட்டிட்டு வரான். அதுக்கப்புறம் ஹீரோயினை ஒவ்வொரு கம்பார்ட்மெண்டா தேடிட்டு இருக்கான். ஹீரோயினும் அவனை பாத்துடுறா. ஹீரோ அவகிட்ட அந்த செடியை கொடுக்க ரொம்பவே ட்ரை பண்றான். அவன் ஓடிட்டு இருக்கப்போவே ஹீரோயினை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தது, அவளுக்காண்டி வெயிட் பண்ணது, அவகிட்ட பேசினது, அவ கூட இருந்த ஹாப்பி மூமெண்ட்ஸ் எல்லாமே அவனுக்கு ஞாபகம் வருது. ஹீரோவால கடைசி வரைக்கும் அந்த செடியை அவகிட்ட கொடுக்க முடியல. ட்ரெயினும் கிளம்பி போயிடுது. ரெண்டு பேருமே ஒருத்தர் நினைச்சு ரொம்பவே சோகமா இருக்காங்க. 5 years கழிச்சு ஒரு கேண்டி ஷாப்பை காமிக்கிறாங்க. விதவிதமான சாக்லேட்ஸ் கேக்குன்னு சொல்லிட்டு ஒரே கலர்ஃபுல்லா இருக்கு. கூட்டமும் அல மோதிட்டு இருக்கு. அந்த ஷாப்போட ஓனர் யாருன்னு பார்த்தா அது நம்ம ஹீரோயின் தான். ஹீரோயின் அந்த வாலு பொண்ணு கூட எடுத்த போட்டோஸ் எல்லாத்தையுமே அந்த ஷாப்ல வச்சிருப்பா. ஹீரோயின் அந்த வாலு பொண்ணோட ஆசையை நிறைவேற்றதான் இந்த ஊருக்கே வந்து ஒரு கேண்டி ஷாப்பை ஓபன் பண்ணிருப்பா. ஹீரோயின் அவளோட ஒர்க்கை முடிச்சுட்டு வெளியில வந்து பார்த்தா ஒருத்த மவுத் ஆர்கனை வாசிச்சுட்டு இருக்கான். ஹீரோயின் அதையே மெய் மருந்து பார்த்துட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு ஹீரோட ஞாபகங்கள் தான் வருது. அப்படியே சோகமா திரும்பி பார்த்தா செம்ம ஷாக்கு. அவ முன்னாடி ஹீரோ வந்து நிக்கிறான். ஹீரோயினால அதை நம்பவே முடியல. ஹீரோ அவளை பார்த்து ஸ்மைல் பண்ண ஹீரோயினும் சந்தோஷத்துல வெக்கப்படுறா. 5 years கழிச்சு கூட ஹீரோ அவனோட மனசுல ஹீரோயினை தான் நினைச்சிட்டு இருந்திருப்பான். அதே மாதிரி ஹீரோயினும் அவனை தான் நினைச்சிட்டு இருந்திருப்பா. இதோட இந்த பிலிம் முடியுது. நெக்ஸ்ட் வீடியோட மீட் பண்ணலாம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ so much for watching.